வணக்கம். நெட்பீன்ஸ் டிபக்கர் குறித்த டுடோரியலுக்கு நல்வரவு. நெட்பீன்ஸ் ஐ முதல் முறை பயன்படுத்துகிறீர்கள் எனில், முதலில் ஸ்போக்கன் டியூட்டோரியல் இணையதளத்தில் முன் டுடோரியல்களை காணவும். இந்த செயல் விளக்கத்திற்கு நான் பயன்படுத்துவது லினக்ஸ் இயங்குதளம் உபுண்டு பதிப்பு 1204 மற்றும் நெட்பீன்ஸ் இடே பதிப்பு 7.1.1. புரோகிராம்களை டெபக் செய்வது பெரிய சிரமமான வேலையாக இருக்கும் என நமக்கு தெரியும். அதனால் ஒரு டிபக்கிங் டூல் மற்றும் அதன் அம்சங்களை தெரிந்து கொண்டால் நேரத்தை மிச்சப்படுத்தலாம். சக்தி வாய்ந்த இந்த டிபக்கிங் டூல் மிகவும் பயனுள்ளது. குறிப்பாக பெரிய புரோகிராம்களை எழுதும்போது அல்லது சோதிக்கும்போது. இந்த டுடோரியலில் நெட்பீன்ஸ் டிபக்கர் தரும் சில அம்சங்கள் பற்றி அறிவோம். இந்த டுடோரியலில் பின்வருவனவற்றை தெரிந்து கொள்வோம். டிபக்கிங் விண்டோ, breakpointகளை கான்ஃபிகர் செய்தல், expressionகளை மதிப்பிடுதல் அல்லது வாட்ச்களை அமைத்தல், உங்கள் புரோகிராமின் இயக்கத்தை கண்டுபிடிக்க தேர்வுகள் மற்றும் டெபக்கரை கான்ஃபிகர் செய்ய தேர்வுகள். இப்போது இந்த உதாரண கோடு ஐ டெபக் செய்வதுடன் ஆரம்பிக்கலாம். நெட்பீன்ஸ் இடே க்கு வருகிறேன். செயல் விளக்கத்திற்காக என் இடே ல் ஏற்கனவே ஒரு ஜாவா அப்ளிகேஷன் சாம்பிள் டெபக் ஐ உருவாக்கியுள்ளேன். இது 3 இன்டிஜர் மதிப்புகள் ஆ, ப் மற்றும் சி ஐ இனிஷியலைஸ் செய்யும் ஒரு எளிய புரோகிராம். பின் இது ஹெல்லோ வர்ல்ட் ஐயும் ஆ ன் மதிப்பையும் அச்சடிக்கிறது. ஒரு கிளாஸ் ஆப்ஜெக்ட் சாம்பிள் கிளாஸ் ஐ உருவாக்குகிறது. அதில் ஒரு வால்யூ இன்டிஜர் பிரைவேட் இன்டிஜர் மதிப்பாக உள்ளது. பின் இது ப் ன் மதிப்பை கணக்கிடுகிறது. சி ன் மதிப்பை கணக்கிட ஒரு பங்ஷன் ஐ கால் செய்கிறது. பின் ப் மற்றும் சி ன் மதிப்புகளை அச்சிடுகிறது. டிபக்கிங் ஐ ஆரம்பிக்கும் முன் முதலில் பிரேக் பாயிண்ட் ஐ அமைப்போம். ஒரு பிரேக் பாயிண்ட் ஐ அமைக்க வரி எண் மீது க்ளிக் செய்க. ஹெல்லோ வர்ல்ட் ஐ அச்சடிக்கும் இந்த வரியில் அதை அமைக்கிறேன். பிரேக் பாயிண்ட் அமைக்கப்பட்டுள்ள வரி ஊதா நிறத்தில் மாறியிருப்பதையும் அந்த வரி எண் ஒரு சதுரமாக மாறியிருப்பதையும் காண்க. டூல்பார் ல் டெபக் புரொஜெக்ட் பட்டன் ஐ அழுத்தி டிபக்கிங் மோடு ல் புரோகிராம் ஐ இயக்கும்போது நாம் பிரேக் பாயிண்ட் ஐ அமைத்த வரியில் புரோகிராமின் இயக்கம் நிற்கிறது. இதுவரை ஆ ன் மதிப்பு அமைக்கப்பட்டுள்ளது. அதன் மதிப்பை காண அதன் மீது மாஸ் ஐ நகர்த்தவும். அதன் மதிப்பு 10 என காட்டுகிறது. வர்க்ஸ்பேஸ் க்கு கீழே சில கூடுதல் விண்டோக்கள் இருப்பதை காணலாம். வேரியபிள்ஸ் விண்டோவில் variableகள் மற்றும் அதன் மதிப்புகள் காட்டப்படுகின்றன. இதுவரை வேரியபிள் ஆ மட்டும்தான் இனிஷியலைஸ் செய்யப்பட்டுள்ளது. உதாரண டெபக் ஆட்புட் உடன் ஆட்புட் விண்டோவையும் காணலாம். இதுவரை ஆட்புட் ஏதுமில்லை. ஒரு டெபக்கர் கன்சோல் உள்ளது. அது வரி 29 ல் ஒரு பிரேக் பாயிண்ட் ஐ சந்தித்து புரோகிராம் அங்கே நிறுத்தப்பட்டுள்ளது என்கிறது. ஒரு பிரேக் பாயிண்ட்ஸ் விண்டோவும் உள்ளது. அது வரி எண் 29 ல் ஒரு பிரேக் பாயிண்ட் உள்ளது என்கிறது. மேலும் செல்வதற்கு முன் ஒரு வாட்ச் ஐ சேர்க்க கற்போம். உதாரணமாக இன்டிஜர் வால்யூ அசம்பிள் ஐ கண்காணிக்க விரும்புகிறேன் என்போம். வர்க்ஸ்பேஸ் ன் கீழே வேரியபிள்ஸ் விண்டோவில் Enter நியூ வாட்ச் தேர்வை டபுள் கிளிக் செய்து வேரியபிள் ன் பெயரை asampleவால்யூ என கொடுக்கிறேன். ஒக் ல் க்ளிக் செய்க. இதுவரை அசம்பிள் உருவாக்கப்படவில்லை. எனவே இது மதிப்பு தெரியாது என்கிறது. அந்த வரியை இயக்கிய பின்தான் வேரியபிள் இருப்பது தெரியவரும். இதேபோல expressionகளை கண்காணித்து மதிப்பிடலாம். இங்கே ப் a 10 ஐ சோதிக்கிறேன். a 4 மதிப்பை அறிய விரும்பினால் மேனு பார் ல் டெபக் மேனு க்கு சென்று எவல்யூயேட் எக்ஸ்பிரஷன் தேர்வை தேர்ந்தெடுக்கவும். வர்க்ஸ்பேஸ் ல் எவல்யூயேட் கோடு விண்டோ தோன்றுகிறது. இதில் எக்ஸ்பிரஷன் a 4 ஐ கொடுக்கிறேன். இங்கே எவல்யூயேட் எக்ஸ்பிரஷன் பட்டன் ஐ கிளிக் செய்க. வேரியபிள் விண்டோவில் a 4 ன் மதிப்பு 6 என்கிறது.
இப்போது இந்த ஒரு வரி கோடு ஐ இயக்குவோம். அதற்கு டூல்பார் ல் ஸ்டெப் ஓவர் பட்டனை கிளிக் செய்க. அது ஹெல்லோ வர்ல்ட் என்ற ஒரே ஒரு வரி கோடு ஐ மட்டும் இயக்க வேண்டும். அவுட்புட் ஐ காண ஆட்புட் விண்டோவுக்கு சென்று சேம்பிள் டெபக் ஆட்புட் விண்டோ ஐ தேர்ந்தெடுக்கவும். அது காட்டுவது ஹெல்லோ வர்ல்ட், ஆ இஸ் 10. புரோகிராம் இப்போது ஒரு சாம்பிள் கிளாஸ் ஆப்ஜெக்ட் ஐ உருவாக்கும் இந்த வரியில் நிறுத்தப்பட்டுள்ளது. இப்போது சாம்பிள் கிளாஸ் ன் கன்ஸ்ட்ரக்டர் னுள் செல்ல விரும்புகிறேன். அதை செய்ய டூல்பார் ல் ஸ்டெப் இன்டோ தேர்வை கிளிக் செய்யலாம். பின் ஸ்டெப் ஓவர் ஐ தேர்ந்தெடுக்கிறேன். கன்ஸ்ட்ரக்டர் கால் க்குள் மதிப்பு வந்து இப்போது 10 ஆக அமைக்கப்பட்டிருப்பதை காண்க. வேரியபிள் ன் மீது மாஸ் ஐ நகர்த்தியும் அதை சோதிக்கலாம். மீண்டும் ஸ்டெப் ஓவர் செய்யும்போது திஸ் டாட் வேரியபிள் உம் 10 ஆக இருப்பதை காணலாம். இந்த பங்ஷன் ல் இருந்து வெளியேற கன்டின்யூ அல்லது ஸ்டெப் ஓவர் அல்லது ஸ்டெப் ஆட் ஐ தேர்ந்தெடுக்கலாம். மெத்தோட் ஐ விட்டு வெளியேற ஸ்டெப் ஆட் ஐ தேர்ந்தெடுக்கிறேன். இப்போது பங்ஷன் கால் உருவாக்கப்பட்ட இடத்திற்கு செல்கிறேன். மீண்டும் ஸ்டெப் ஓவர் செய்யும்போது asampleவால்யூ ஆனது 10 ஆக அமைக்கப்படுகிறது. இதற்காகத்தான் நாம் கண்காணித்திருந்தோம். பிரேக் பாயிண்ட்ஸ் மற்றும் ஸ்டெப் overகளை தவிர கர்சர் உள்ள வரியில் புரோகிராம் ன் இயக்கத்தை நிறுத்தவும் முடியும். உதாரணமாக இங்கே இந்த பங்ஷன் னுள் சென்று db 5 என்ற வரியில் கர்சர் ஐ வைக்கிறேன். இப்போது டூல்பார் ல் ரன் டோ கர்சர் தேர்வை தேர்ந்தெடுக்கிறேன். புரோகிராம் ன் இயக்கம் இந்த பங்ஷன் ன் உள் சென்று கர்சர் இருக்கும் இடத்தில் நிறுத்தப்படுகிறது என்பதை காணலாம். இது ப் ன் மதிப்பை 20 என கணக்கிட்டுள்ளதை காண்க. வேரியபிள் விண்டோ ன் உள் ப் க்கு 20 ஐ அமைத்துள்ளது. இப்போது மீண்டும் ஸ்டெப் ஓவர் ஐ கிளிக் செய்ய ட் ன் மதிப்பும் இனிஷியலைஸ் செய்யப்பட்டு 15 ஆகிறது. நாம் இப்போது புரோகிராம் க்கு திரும்ப வரலாம் அல்லது இயக்கத்தை முழுதும் முடிக்கலாம். ஸ்டெப் ஆட் ஐ தேர்ந்தெடுத்து பங்ஷன் கால் க்கு வருகிறேன். getC பங்ஷன் ல் மாஸ் ஐ நகர்த்தும்போது பங்ஷன் மதிப்பு 15 ஐ திருப்பியுள்ளதை காணலாம். அந்த மதிப்பு வேரியபிள் சி ல் இன்னும் அசைன் செய்யப்படவில்லை. எனவே ஸ்டெப் ஓவர் ஐ கிளிக் செய்து அந்த வரியை இயக்க சி ன் மதிப்பு 15 பெறுகிறோம். இப்போது வேரியபிள் விண்டோ ல் அதை சோதிக்கலாம் அல்லது அதன் மதிப்பை சோதிக்க வேரியபிள் மீது மாஸ் ஐ வைக்கலாம். டிபக்கிங் செஷன் ஐ இப்போது நிறுத்த டூல்பார் ல் பினிஷ் டிபக்கர் செஷன் தேர்வை தேர்ந்தெடுக்கலாம். அடுத்த பிரேக் பாயிண்ட் க்கு இயக்கத்தை தொடர நினைத்தால் கன்டின்யூ தேர்வை தேர்ந்தெடுக்கலாம். முடித்தவுடன் மீதி புரோகிராம் ன் இயக்கத்தை முடிக்கவும் கன்டின்யூ தேர்வை தேர்ந்தெடுக்கலாம். இங்கே கன்டின்யூ ஐ தேர்ந்தெடுக்கிறேன். ஆட்புட் விண்டோ ல் காட்டப்படுவது ப் இஸ் 20 ஆண்ட் சி இஸ் 15. இதுதான் நெட்பீன்ஸ் ல் டிபக்கிங் தேர்வுகள் மீதான ஒரு கண்ணோட்டம் ஆகும். உங்களுக்கு ஏதேனும் அட்வான்ஸ்ட் பீச்சர்ஸ் செட்டிங்ஸ் வேண்டுமெனில் டூல்ஸ் மேனு க்கு சென்று ஆப்ஷன்ஸ் ல் மிஸ்செலேனியஸ் தேர்வுக்கு சென்று ஜாவா டிபக்கர் tab ஐ கிளிக் செய்க. மல்டி த்ரெடட் புரோகிராம் பிரேக் பாயிண்ட் தேர்வுகளுக்கான செட்டிங்ஸ் ஐ இங்கே மாற்றலாம். அல்லது எந்த methodகளில் விலக வேண்டும் என filterகளை வைக்கலாம். இப்போது பயிற்சி. உங்கள் புரோகிராம்களில் ஏதேனும் ஒன்றை எடுக்கவும். அதில் ஏற்கனவே பிழைகள் இருந்தால் மிக நன்று. இல்லையெனில் லாஜிக் அல்லது அல்காரிதம் ல் சில பிழைகளை ஏற்படுத்தவும். கோடு ல் பிரேக் பாயிண்ட்ஸ் அமைக்கவும். வழக்கமாக பிழை என சந்தேகப்படும் ஒரு பங்ஷன் ன் பங்ஷன் கால் ல் பிரேக் பாயிண்ட் ஐ அமைக்கலாம். பங்ஷன் ன் உள் செல்ல ஸ்டெப் இன்டோ ஐ பயன்படுத்தவும். அந்த வரியை இயக்க ஸ்டெப் ஓவர் ஐ பயன்படுத்துக. பின் வேரியபிள் விண்டோ ல் variableகளின் மதிப்புகளை சோதிக்கவும். பிழைகளை கண்டறிந்து சரிசெய்ய சில வாட்ச்களை சேர்க்கவும். மெத்தோட் க்கு ஸ்டெப் ஆட் செய்யவும். பிரேக் பாயிண்ட் ஐ அடையும் வரை கன்டின்யூ செய்யவும். கடைசியாக டிபக்கர் செஷன் ஐ முடித்து உங்கள் அப்ளிகேஷன் ஐ ரன் செய்யவும்.
இந்த டுடோரியலில் நெட்பீன்ஸ் டெபக்கர் பற்றி தெரிந்து கொண்டோம். நாம் கற்றது பிரேக் பாயிண்ட்கள் மற்றும் வாட்ச்களை அமைத்தல், கோடு இயங்கும் போது மதிப்பிட வேண்டிய expressionகளை சேர்த்தல், ஸ்டெப் இன்டோ, ஸ்டெப் ஓவர், ஸ்டெப் ஆட் மற்றும் ரன் டோ கர்சர் தேர்வுகளுடன் ப்ரோகிராமின் இயக்கத்தை கண்காணித்தல், அட்வான்ஸ்ட் டிபக்கிங் க்கு டெபக்கர் ஐ கான்ஃபிகர் செய்தல். இந்த டுடோரியல் டெஸ்டிங் மற்றும் டிபக்கிங் வேலைகளில் உங்கள் நேரத்தை மிச்சப்படுத்த பயன்படும் என நம்புகிறோம். கீழ்காணும் இணைப்பில் உள்ள காணொளியைக் காணவும். இது ஸ்போக்கன் டியூட்டோரியல் திட்டம் பற்றி சுருங்க சொல்கிறது. உங்கள் இணைய இணைப்பு வேகமாக இல்லையெனில் அதை தரவிறக்கி காணவும். ஸ்போக்கன் டியூட்டோரியல் திட்டக்குழு ஸ்போக்கன் டியூட்டோரியல்களை பயன்படுத்தி செய்முறை வகுப்புகள் நடத்துகிறது. இணையத்தில் பரீட்சை எழுதி தேர்வோருக்கு சான்றிதழ்களும் அளிக்கிறது. மேலும் தகவல்களுக்கு contact@spoken tutorial.org க்கு மின்னஞ்சல் எழுதவும். ஸ்போக்கன் டியூட்டோரியல் பாடங்கள் டாக் டு எ டீச்சர் திட்டத்தின் முனைப்பாகும். இதற்கு ஆதரவு இந்திய அரசு துவக்கிய MHRD இன் ஐசிடி மூலம் தேசிய கல்வித்திட்டத்தின் வழியே கிடைக்கிறது. மேலும் தகவல்கள் கீழுள்ள இணைப்பில் கிடைக்கும். spoken tutorial.org/nmeict-intro இந்த டுடோரியலை தமிழாக்கம் செய்து குரல் கொடுத்தது ஐஐடி பாம்பேவில் இருந்து பிரியா. நன்றி.